உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த சமுத்திரத்தில் மத்தியில் வந்து ஈரானிய போர்க்கப்பலை அமெரிக்கா மிக துல்லியமாக தாக்குகிற காட்சி தான். இதில் வந்து 143 மாலுமிகள் காணாமல் போயிருப்பதாகவும் 32 பேர் காயமடைந்திருப்பதாகவும் 40 பேர் இறந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகிறது. இது இலங்கையில் இந்த கப்பல் வந்து இலங்கையில் வந்தடைந்திருக்கிறது. அவர்கள் காயமடைந்த 32 பேருக்கும் சரியான முறையில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக இலங்கை அரசு தெரிவித்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறான விஷயங்கள் தொடர்ந்தும் ஏற்படுகிறது. இங்கே ஈரானில் இருக்கிற சிறுவர்களை மையப்படுத்தி தாக்குதல் நடத்தப்படுகிறது. அவர்கள் 75க்கும் மேற்பட்ட சிறார்கள் இறந்திருக்கிறார்கள் என்ற செய்தியோடு அவர்கள் அழுது கொண்டிருக்கிற காட்சியோடு தொடர்ந்தும் ஈரான் ஏனைய நாடுகளோடு அதுவும் அருகில் உள்ள யுஎஸ்ஏனுடைய அமெரிக்காவுடைய நேச நாடுகளோடு தொடர்ந்து தாக்குதல் நடத்துவதனால இன்னும் பெரிய பதட்டம் ஒன்று மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் ட்ரம்ஸ் அதுவும் யுஎஸ்ஏனுடைய அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் வந்து மீண்டும் எச்சரிக்கிற போதும் ஈரான் தொடர்ந்தும் தாக்குதலை நடத்தி வருவதுதான் இங்கே இருக்கிற கவனிக்க வேண்டிய ஒரு விடயம். எப்படித்தான் இருந்தாலும் ஈரானுக்கு பல இழப்புகள் நேர்ந்திருக்கிறது. குறிப்பாக இன்று இப்போது வரை 1100 தாண்டி இருக்கிறது இறப்பு என்று சொல்லலாம். அதில் 75க்கும் மேற்பட்ட சிறார்கள் இறந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு அந்த சிறார்களுடைய அந்த கற்ற விடயங்களை எல்லாரும் பார்த்து அழுகிற அந்த காட்சிகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான நிலையில் தொடர்ச்சியாக ஈரான் தாக்குதலை ஈடுபட்டு கொண்டிருப்பதை நிறுத்த வேண்டும் என்று பல நாடுகள் எச்சரிக்கை விடுத்திருந்தாலும் ஈரான் தொடர்ந்தும் தாக்குதலை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் பல நவீன ஏவுகணைகளை இப்போ ஈரான் வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. நாளை எவ்வாறு அமையும் என்று தெரியவில்லை. உண்மையில் அதிநவீன ஏவுகணைகளை பயன்படுத்துவதாக சொல்லப்படுகிறது. எனவே நாளை நல்லதாக அமைய வேண்டும் என்று எங்களுடைய பிரார்த்தனைகளை நாங்கள் செய்து கொள்வோம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கிறேன். நன்றி.